கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். என் அன்புக்குரியவர்களே, பவுல் இப்படி ஒரு ஆலோசனை பரிசுத்த ஆவியின் மூலமாய் கொடுக்கிறார். பவுலுடைய வாழ்க்கை சரித்திரத்தை நீங்கள் படிக்கும்போது அப்போஸ்தலர் நடபடிகள், கொரிந்தியர், எபேசியர், இன்னும் கலாத்தியர், பிலிப்பியர் இதெல்லாம் பார்க்கும் பொழுது அவர் பட்ட கஷ்டத்தையும் வேதனையையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினதையும் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். அதில் பார்க்கும்போது பல நாட்கள் அடிபட்டார், கையிலே பாம்பு கடித்தது, இத்தனை நாள் சாப்பிடாம இருந்தேன் என்று பல விதமான காரியங்களை சொல்லியிருப்பார். ஆனால் அந்த நெருக்கத்துக்கு இங்கே பிலிப்பியர்ல என்ன எழுதுவார் என்று சொன்னால், அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் பெரிய ஒரு படித்த மனிதர், நல்ல ஒரு ஐஸ்வர்யவான், எல்லாவற்றையும் ஆண்டவருக்காக இழக்குகிறார். அவர் இழந்ததுனால தான் அவர் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு ஆசீர்வாதத்தை இங்கே வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் தான் சொல்றாரு, நான் கர்த்தருக்குள் நடந்தேன், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் தான் எழுதுகிறார். என்னுடைய பிள்ளைகளே, அதனால இந்த உலகத்தில் நாம விரும்புகிறதை காட்டிலும் நம்மளை விரும்பி நமக்காக உயிரை கொடுத்த ஆண்டவரை நாம் நேசிக்கும் போது அவருடைய சிலுவையே நமக்கு மேன்மையாக காட்டப்படும். அவருக்காக எதை வேணாலும் பரவாயில்ல, இதெல்லாம் திரும்ப கொடுக்க வல்லமையுள்ள தேவன். யோபு வாழ்க்கையில் எடுத்த எல்லாவற்றையும் இரட்டத்தனியாக திரும்ப தேவன் கொடுத்தார். அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார். பிரியமானவர்களே, அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன் என்று சொல்லுகிறார். என்னை விட்டு போயிடுச்சு, பரவாயில்ல, இது ஆண்டவருக்காகத்தானே, சரி சொல்லி எடுத்துக்கொள்ளக்கூடிய, அதை சகித்து கொள்ளக்கூடிய தன்மைகளை ஆண்டவர் அவர் கொடுத்திருந்தார். குப்பையுமாக எண்ணுகிறேன், இதெல்லாம் எனக்கு குப்பையில் போடக்கூடிய காரியம், இதை குறித்து நான் மேன்மை பாராட்ட மாட்டேன். நான் மேன்மை பாராட்டுவது என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மாத்திரமே என்று சொல்லி எழுதுகிறார். நாமளும் இப்படி வாழும்போது என்னுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் நம்மளை விட்டு என்ன போனாலும் நமக்கு அது நம்மளை பாதிக்காது, நம்மளது சோர்வுக்குள்ளாக்காது, நாம் சந்தோஷப்படுவோம். ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, நம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தருக்கு எடுக்க வல்லமை உண்டு சுவாமி. நீர் தான் இந்த பூமியில் இருக்கிற பொக்கிஷம், ஆசீர்வாதம், நன்மை எல்லாவற்றையும் கொடுக்கிற தேவன் சுவாமி. நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீர் கொடுத்ததை நாங்கள் மேன்மையாக எண்ணாமல் கொடுக்கிற தெய்வத்தை நாங்கள் பார்க்க எங்களுக்கு கிருபை செய்யும். இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரோம். கேட்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.